தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 2642 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்க 2642 மருத்துவ அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி திருவான்மையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடையாளமாக 15 மருத்துவர்களுக்கு உதவி மருத்துவ அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். முன்னதாக இந்த விழா மேடைக்கு வந்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கு பணி நியமன ஆணைகளை பெறக்கூடிய மருத்துவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். குறிப்பாக தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடிய 2642 உதவி மருத்துவ அலுவலருக்கு பணி நியமன ஆணைகள் என்பது இன்று வழங்கப்பட உள்ளது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அடையாளமாக 15 நபர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அந்த அடிப்படையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பணி நியமன ஆணைகளை பெறக்கூடிய மருத்துவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் பணியாற்ற உள்ளாங்க. குறிப்பாக இஎஸ்ஐ மருத்துவமனைகள், அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கூடுதல் அரசு சுகாதார நிலையம், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் இன்றைக்கு பணி நியமன ஆணைகளை பெறக்கூடிய மருத்துவர்கள் பணியாற்றுவாங்க. தற்போது முதலமைச்சர் விழா மேடைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில விழா இன்னும் சில நிமிடங்கள்ல தொடங்க இருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு 2642 மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்குகிறார். மருத்துவர்களுக்கு பணி ஆணை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் வழங்கப்படுகிறது. 2642 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்குகிறார். இந்த விழாவில் வேறு சில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கப்பன கத்தன் மௌலானா, அதே போல மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் MRB சொல்லுவாங்க. அந்த MRB மூலமாக இந்த தேர்வு என்பது நடத்தப்பட்டது. அந்த தேர்வின் மூலமாக அந்த தேர்வுல பயிற்சி தேர்வு பெற்ற மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு, குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அன்று இந்த மருத்துவ தேர்வுகள் நடைபெற்று பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்கத்தால் பிப்ரவரி 22, 23, 24 ஆகிய 3 இடங்கள்ல கலந்தாய்வு என்பது நடத்தப்பட்டு தகுதி வாய்ந்த 2642 மருத்துவர்கள் உதவி மருத்துவ அலுவலர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. அதன்படி இன்றைக்கு இந்த உதவி மருத்துவ அலுவலர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட கூடியவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். குறிப்பாக இந்த அடிப்படையில கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் முதல் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மருத்துவர் பணியாளர் நிறுவனத்தின் வாயிலாக 986 மருந்தாளர்கள், 1021 உதவி மருத்துவர்கள், 788 உதவி மருத்துவர்கள், 325 ஆய்வக நுட்புணர் தரம் 3, அதே போல 200 உதவியாளர்கள், 172 களப்பணி உதவியாளர்கள், 131 உணவு பாதுகாப்பு அலுவலர், 160 ரத்த சுத்திகரிப்பு தொழில்நுட்பவியலாளர், 107 நோய் தீர்வியல் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளில 4264 நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.